வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன பார்க்க போகிறோம்? நெல்லிக்காய். என்ன நெல்லிக்காய்? தேன் நெல்லிக்காய். இன்றைக்கி தேன் நெல்லிக்காய் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் 1/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கோம். 1/4 கிலோ நெல்லிக்காய் இது மாதிரி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. 2 வாட்டி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு என்ன செய்யணும்? அவிக்கணும். நல்லாவே அவிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துட்டு கத்தி வச்சு அமுக்கி பாருங்கள். நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? ஒரு கிண்ணியில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் என்ன போடணும்? மண்டவெல்லம். மண்டவெல்லத்தில் கொஞ்சம் பொடிச்சு போட்டுக்கோங்க. அப்படிக்கு தான் கொஞ்சம் டக்குன்னு பாகு காயும். பாகு நல்லா கம்பி பதத்துக்கு வரணுமா இல்லையா? கொஞ்சம் கம்பி பதத்துக்கு வரட்டும். அதில் நம்ம அவிச்ச நெல்லிக்காயை எடுத்து போட போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்? அந்த நெல்லிக்காயில் நல்லா அதில் ஊறுற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. எங்களுக்கு 20 நிமிஷம் கிட்டத்தட்ட ஆச்சு. நல்லா ஊறிட்டே வரட்டும். நீங்களே பாருங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஊறுதுன்னு. அது கொதிச்சு வரும். அடிக்கடி இப்படி கிண்டி விடுங்க. வேறு என்ன செய்யணும்? இந்த தேன் நெல்லிக்காய் சாப்பிட்றது மூலமாக என்னென்ன யூஸஸ் சொல்லுங்கள். நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால தலைமுடி உதிராமல் இருக்கும், தலைமுடி வளரும், இளமையாகவே இருக்கலாம், முகம் பொலிவு தரும், ரத்தம் ஊறும். இதில் விட்டமின் சி ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஊறுறதுக்கு ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும். நீங்கள் டெய்லியும் இது ஒன்று சாப்பிடலாம். அவ்வளோதான். இது நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்கும். கன்சீவாக இருக்கிறவங்க எல்லோருமே சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் தான் ஆகும், வெயிட் கெயின் ஆகாது. இதை நீங்கள் அவிச்சு தேனில் கூட ஊற வச்சு சாப்பிட்லாம். தேனில் ஊற வச்சு வெயிலில் காய வச்சு சாப்பிட்லாம். அவிச்சு ஆனால் நல்லா ஈரம் போகிற வரைக்கும் காய வச்சு தேனில் போடணும். அப்படிக்கு ஊசாமல் இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.